என்னாச்சு சாமி, இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது சொல்லிட்டு போக வந்திருக்கீங்களா? அந்த வானம் அமைதியா இருக்கிற வரைக்கும் பூமிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும். ஆனா அதே வானம் கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா அதிலேந்து உருவாகக்கூடிய இடி மின்னல் தாக்குதல்களுக்கு இந்த பூலோகமே அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சு. அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த பூலோகத்தை காப்பாத்துறதுக்கு அந்த தெய்வத்தோட அருள் தேவைப்படுது. இப்போ இந்த வீடு கூட நான் சொன்ன அதே நிலைமையில தான் இருக்கு அரவிந்தா. நீங்க என்ன சொல்றீங்க சாமி? என்னாச்சு? இவ்வளவு நாளா உன் மருமகளோட ஜாதக சக்தி உன் புள்ளைய காவு வாங்கறதுக்காக விடாம துரத்திக்கிட்டே வந்தது. அதனாலதான் அவங்க 2 பேரும் பிரியணும்னு சொன்னேன். ஆனா நீதான் கேட்கலையே. ஆனா இப்போ ராகுவோட கேது சேர்ந்த மாதிரி உன் மருமகளோட ஜாதக சக்தியோட சேர்த்து அவ வயித்துல வளர்ற குழந்தையோட ஜாதக சக்தியை சேர. சாமி, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மித்ராவோட உயிருக்கு பாதுகாப்பு முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் அவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த தாலியோட பந்தத்தை அறுத்து விடுன்னு சொன்னேன். ஆனா அதை உன்னால செய்ய முடியல. நேரத்தை வீணாக்காம இப்பவாவது அந்த வேலையை ஆரம்பி. இப்பவாவது உன் மருமகளை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா மித்ராவை விட்டு பிரிக்க பாரு. அப்படி பண்ணலனா அந்த பொண்ணோட ஜாதகத்தோட அவ குழந்தையோட ஜாதகமும் சேர்ந்து மித்ராவை மரண குழிக்குள்ள தள்ளிடும். ஜாக்கிரதை. ஹலோ ஹலோ மனிஷா, சொல்லுங்க ஆண்டி. நம்ம பிளான்ல ஒரு பகுதியா போலீஸ் சாமியார் வீட்டுக்கு வர மாதிரி பண்ண. அவன் வாயால லக்ஷ்மியோட சேர்த்து அவ வயித்துல பொறுக்க போற குழந்தையால கூட மித்ராவுக்கு ஆபத்து இருக்கணும், அந்த ஆபத்தோட எஃபெக்ட் முன்ன விட பயங்கரமா இருக்கும்னு சொல்ல வச்சுட்டேன். நாம போலீஸ் சாமியாரோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அரவிந்த் அக்கா ஆடி போயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. இப்போ லக்ஷ்மிய என்ன பண்றது, எப்படி மித்ரா கிட்ட இருந்து பிரிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னல ஆண்டி, திருட்டு சாமியாரை வச்சு நம்ம போடுற நாடகத்தினால நமக்கு எல்லாமே சிறப்பா தான் நடக்கும்னு. லக்ஷ்மி அந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போற வரைக்கும் இந்த போலீஸ் சாமியாரை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணியாகணும். நீ சொன்னது கரெக்ட் தான் மனிஷா. நீயும் நானும் அரவிந்த் அக்காவுக்கு எவ்வளவு சொல்லி புரிய வச்சாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எவ்வளவு அலர்ட் பண்ணாலும் அத கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்ல. ஆனா இந்த சாமியார் காவி உடைகளை அணிஞ்சுக்கிட்டு திருநீர் குங்குமமும் வச்சுக்கிட்டு கழுத்துல ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்ததை வளர்னா அத மட்டும் நல்ல மண்டையில ஏத்திக்கிறாங்க. அப்பா அவன் சொன்ன எல்லாத்தையும் அரவிந்த் ஆண்டி நம்பிருப்பாங்கல்ல? 100% இல்ல, 1000% நம்பிட்டாங்க. இப்ப பாக்கலாம் கதையில எந்த மாதிரி ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு. அந்த ட்விஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆபீஸ்ல மித்ராவோட பிஹேவியர்ல எந்த ட்விஸ்டும் ஏற்படாம பாத்துக்கோ. நீங்க எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டி? பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சா எந்த ஆம்பளையா இருந்தாலும் பொறுப்புணர்ச்சி ஏற்படும். கொஞ்சம் கேரிங் அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி மித்ராவோட மனநிலைமை எப்படி இருந்தாலும் இப்போ லக்ஷ்மி வயித்துல வளர்ற குழந்தை விஷயத்துல அவனுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குழந்தைய பத்திரமா பாத்துக்கணுங்கிற கேரிங் எல்லாம் இருக்கும். அதன் காரணமா ஆட்டோமேட்டிக்கா லக்ஷ்மி மேலயும் அன்பு பாசம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவங்க 2 பேருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நெருக்கமாயிடாம நீ தான் பாத்துக்கணும். அவங்களுக்குள்ள புதுசா எந்த ஒரு காதலும் மலராத மாதிரி நீ தான் தடைகளை உருவாக்கணும். புரியுதா ஆண்டி? நான் பாத்துக்கிறேன். ஓகே மனிஷா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி பாக்குறீங்களா?
எப்படி இருக்கு மேடம்? நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு மித்ரா சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்றேன். சரி சரிங்க மேடம். ம். இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என்ன புதுசா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? லக்ஷ்மிய மேடம் மேடம்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன கண்டுக்காமையே போயிடுவாங்க. இந்தா லக்ஷ்மி, முதல்ல இந்த ஜூஸை குடி. இங்க பாரு அரவிந்தா, இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில நீ பாக்குற பார்வையை வச்சே நீ சந்தோஷமா இருக்கியா இல்ல கவலையா இருக்கியான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படி இருக்கும்போது உன்னோட முகத்தை பார்த்தே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா இல்ல உள்ளுக்குள்ளேயே ஏதாவது மறைக்கிறியான்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்ல அரவிந்தா, நீ எதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல அரவிந்தா, நீ ரொம்ப டல்லா இருக்க, கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. டாட், என்னாச்சு? மாமி ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியல மித்ரா. நான் கேட்டு இது வரைக்கும் சொல்லல, அட்லீஸ்ட் நீயாவது கேளு. மாம், வாட் ஹேப்பன்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? டக்குன்னு ஓகே பண்ணி ப்ராஜெக்ட கையில கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஹலோ, அந்த ப்ராஜெக்ட்ல அக்கா ஒண்ணு தனியால் இல்ல, நானும் இருக்கேன். அதுல என்னோட எஃபோர்ட்டும் இருக்கு. மனிஷா, உனக்கு இவ்வளவு வயசா இருக்கு, எங்க எப்படி பேசணும், எங்க எப்படி நடக்கணும்னு இன்னும் தெரியலன்னா எப்படிமா? நம்மளை பத்தி நாமளே பெருமையா சொல்லக்கூடாது. நம்மளை பத்தி மத்தவங்க தான் பெருமையா பேசிக்கணும். மாம், அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம கைக்கு வந்துட்டா நந்தன் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ரேஞ்சே மாறிடும். நம்ம சிட்டில இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே நம்மள திரும்பி பார்ப்பாங்க. எனக்கு தெரியும்பா, கம்பெனியோட வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ தெளிவா தான் பயன்படுத்துவ. ஒவ்வொரு அடியையும் விவேகமா தான் எடுத்து வைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச் மாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாளைக்கும் இதே மாதிரி அசத்துங்க. அம்மா லக்ஷ்மி, ஆபீஸுக்கு போய் களைச்சு போயிருப்ப, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெஸ்ட் எடுமா. வாக்கா.